ஹாய் ஹலோ வெல்கம் கைஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சிம்பெக்ஸோட லைட் ஸ்டாண்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி ஓகே கைஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி நம்ம கிச்சா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பொருளை தூக்கி போட போகுது. ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னுலாம் பார்க்கலாம். கிச்சா அம்மா என்ன வெயிட்டு. சரி ஓகே கைஸ், இதுதான் அந்த சிம்பெக்ஸோட லைட் ஸ்டாண்டு. இதோட ப்ரைஸ் என்ன அப்படி இப்படிங்கிற எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். பட் அது பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டேபிளில் வச்சு இவ்வளோ பெரிய ஸ்டாண்டை நம்ம அன்பாக்சிங் பண்ண முடியாது. ஸோ அதனால இந்த டேபிளை நம்ம இப்போ தூக்கிட்டு அதுக்கடுத்தது இந்த ஸ்டாண்டை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த சிம்பெக்ஸோட லைட் ஸ்டாண்டு தான் நம்ம இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இதோட ப்ரைஸ் என்ன, இதை நம்ம எங்கே வாங்கணும் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதுக்கடுத்து இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது 650 ருபீஸ்க்கு வருது. ஸோ 650 ருபீஸ்க்கு நம்ம ஷாப்பில் வாங்கினது. இதே நீங்கள் ஆன்லைனில் வாங்கினீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு 750 ருபீஸ் அல்லது 800 ருபீஸ்க்கு இருக்குது. சிம்பெக்ஸில் டிஜிடெக்கில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 700 ருபீஸ்க்குள்ள இருக்குது இப்போதைக்கு இருக்கிற ப்ரைஸில். இதோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்துட்டு நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டாண்ட் இருக்குது. ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு கவரும் கொடுக்கல, வெறும் பாக்ஸ் ஸ்டாண்டு மட்டும் தான் இருக்குது. அதே போல் இதை கேரிங் பண்ணுற எந்த ஒரு பேக்கும் கொடுக்கல. பட் இருந்தாலும் ஓகே, இந்த பாக்ஸை தூக்கி போட்டு இந்த ஸ்டாண்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி லைட் ஸ்டாண்டுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்தது வீடியோ கேமராவை ஸ்டேபிளாக இதில் வச்சு ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு சிலர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு இந்த ஸ்டாண்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதோட டைமென்ஷன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இதோட டைமென்ஷன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட வெயிட் என்ன அப்படிங்கிறத சொல்லிடலாம். இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 1 kg அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது 1 kgங்கிறாங்க. 1 kg இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை, கண்டிப்பாக ஒரு 2 kg இருக்கும். அந்தளவுக்கு இது வெயிட்டாக நல்லா ஹெவியாக இருக்குது. ஸோ இதோட மெட்டலும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹெவியாகவே இருக்குது, ரொம்ப நாள் தாங்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கடுத்தது இதோட ஹைட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்படி இது ஃபுல்லாகவே க்ளோஸில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 805 மில்லிமீட்டர் அப்படிங்கிறாங்க. அதாவது 805 மில்லிமீட்டர் இதோட இந்த ஹைட்டு. இதுக்கடுத்தது இதோட எக்ஸ்டெண்டட் ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 2400 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 9 ஃபீட் 8 ஃபீட் வரைக்கும் இது வரும். நான் வச்சு பார்த்துட்டு உங்களுக்கு எத்தனை ஃபீட் வருது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சரி, இப்போ இந்த ஸ்டாண்டை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த நாப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி வச்சு ஒரு அமுக்கணும்னா இந்த மாதிரி இது ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி இது நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த அளவுக்கு கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து கேமராவில் உங்களுக்கு கீழே காட்ட முடியாது. ஸோ அதனால் நான் இப்படி கையிலே தூக்கி காட்டுறேன். ஸோ இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இந்த அளவுக்கு வரும். அப்படி இல்லை அப்படின்னாலும் நம்ம ஹைட்டு தேவை அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி வைக்க போகிறேன் கீழே. ஸோ அதுக்கடுத்தது இந்த செகண்ட் நாப்பை ஓப்பன் பண்ணுவோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சாரி கைஸ், ஸ்ப்ரிங் இருக்கிறத மறந்து போயிட்டேன். ஸோ அதனால் நல்ல வேறு மூஞ்சில் அடிச்சிருக்கோம். ஸோ இது ஸ்ப்ரிங் இருக்கிறனால இதுவும் ஒரு அட்வான்டேஜஸ் தான். அது நான் என்ன அப்படிங்கிறத அப்புறம் சொல்கிறேன் கைஸ். அதே போல் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாக் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப் லாக் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஓப்பன் ஆகிக்கும். மறுபடியும் இப்படி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இது லாக் ஆகிக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எடுக்க முடியாது. இப்படி ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக இது வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. அதுக்கடுத்தது இதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரப்பர் புஷ் கொடுக்கல, பிளாஸ்டிக் புஷ் தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் இதை நம்ம இப்படி டைல்ஸில் வைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு க்ரிப்பாக தான் நிற்குது. லைட் வச்சாலும் ஒன்றும் சாஞ்சிரும் அப்படிங்கிற அளவுக்குலாம் இல்லை, டைல்ஸ்லேயே வச்சாலும் நல்லா தான் இருக்குது. சரி, இதோட எக்ஸ்டெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வருது. வச்சு இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து லாக் ஆகிக்கும். இந்த 2 ஸ்டாண்டு ஓப்பன் பண்ணதுக்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட என் ஹைட் வந்துருச்சு. இப்போ இன்னொரு ஸ்டாண்ட் நம்ம ஓப்பன் பண்ணுவோம். பார்த்தீங்களா என்ன ஃபோர்ஸ் அடிக்குதுன்னு. கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்டை ஃபுல்லாகவே எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. ஸோ ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ ஹைட் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன். பட் உங்களுக்கு தெரியாது கேமராவில், இருந்தாலும் நான் என் கையை வச்சு காட்டுறேன். ஸோ என் கை வந்து ஃபுல்லாக நான் என் கையை நீட்டினா எவ்வளோ உயரம் இருக்குதோ அந்த உயரத்துக்கு இருக்குது.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமமாக இவ்வளோ ஹைட்டு தான் வரும். அதுக்கு மேலே நம்ம வச்சு யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு மேலே நம்மளுக்கு யூசேஜும் இல்லை. இதுவே ரொம்ப அதிகமான ஹைட்டு தான். எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா 8 ஃபீட் வரும்னு நினைக்கிறேன். ஸோ 8 ஃபீட்டுக்கு இந்த ஸ்டாண்ட் வந்து இவ்வளோ உயரமாக இருக்குது. அதுக்கடுத்தது நான் முன்ன சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஸ்ப்ரிங் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன். இந்த ஸ்ப்ரிங் வந்து இதில் கொடுத்துருக்கிறது என்ன ஒரு அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு வெயிட்டாக ஒரு கேமராவோ ஒரு லைட்டோ வைக்கிறீங்க, சப்போஸ் நீங்கள் இப்படி ரிலீஸ் பண்ணும்போது உங்களை தாண்டி ஸ்லிப் ஆகி வந்துருச்சு அப்படின்னா இந்த ஸ்ப்ரிங்குனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இது வந்து கொஞ்சம் கீழே இறங்கி வரும். அதுக்கடுத்தது இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வெயிட்டாக லைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2 kg 4 kg அந்த ரேஞ்சில் நல்ல ஹெவியான லைட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது நல்ல வெயிட்டுக்கு அதுக்கும் இது போய் உட்காந்துருச்சு அப்படின்னா வச்சு தூக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ ஸ்ப்ரிங்கு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஓரளவுக்கு இது வரைக்கும் தான் கீழே இறங்கும், நல்லா எவ்வளோ வெயிட் உள்ளே இறக்கினாலும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் லிஃப்ட் பண்ணனாலும் ஸ்ப்ரிங் ஹெல்ப்பால் கொஞ்சம் இது மேலே வரும். அதனால நம்ம கழட்டிக்கிறதுக்கு இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை ரிலீஸ் பண்ணுவோம், ஸ்ப்ரிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ கைஸ் இதில் கொடுத்துருக்கிற ஸ்ப்ரிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. அதுக்கடுத்தது இதுக்கு மேலே இருக்கிற இந்த டிப்பு வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த த்ரெட் வந்து எதுவும் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு கேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இந்த த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஃபிக்ஸ் பண்ணுற ஹோல்டர் ஒன்று இருக்குது. ஸோ அதை வச்சுட்டு நம்ம இப்படி ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆயிடுது. மோஸ்ட்லி கேமரா அண்ட் லைட் ஸ்டாண்டுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஏன்ட்ட வந்து இப்போதைக்கு இதை ஃபிட் பண்ணி காட்டுற அளவுக்கு வேறு எதுவும் இல்லை. அதனால் சிம்பிளாக இதை மட்டும் காட்டியிருக்கிறோம் உங்ககிட்ட. சரி, இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணிடுவோம். இதில் தான் வந்துட்டு நம்மளுக்கு அந்த லைட்டை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா லைட் இருக்குது. அதை நான் அடுத்த வீடியோவில் உங்ககிட்ட காட்டுறேன். நம்மக்கிட்ட என்ன லைட் இருக்குது, என்ன லைட்டை நம்ம இந்த ஸ்டாண்டில் வைக்க போகிறோம். ஸோ அந்த லைட்டை வந்துட்டு இந்த ஸ்டாண்ட் வந்து நல்லா கேரி பண்ணுதா, இதோட லோடிங் கெப்பாசிட்டி நல்லா இருக்குதா அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கலாம். இதோட லோடிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2500 கிராம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 2.5 கிலோக்கு பக்கமாக இதோட மேக்ஸிமம் லோடிங் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நல்லாவே தாங்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ 2.5 kgல அதுக்கு மேலேயே இருந்தாலும் இது நல்லாவே தாங்கும். பட் இருந்தாலும் லைட்டுங்கிறப்ப நம்ம லைட் வச்சுட்டு அந்த பக்கம் அம்பர்லாவில் சாஃப்ட் பாக்ஸை வைக்கும்போது கொஞ்சம் ஒரு சைடு பெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். பட் அப்படி இருக்கும் போதும் இது வந்து நல்லாவே தாங்கும். ஏன்னா கீழே கொடுத்துருக்கிற இந்த ட்ரைபேடோட எக்ஸ்டெண்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அதனால் நல்லாவே ஸ்டேபிளாக இருக்கும் இந்த லைட் ஸ்டாண்ட் அப்படிங்கிறது. கைஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே என்கிட்ட இன்னொரு ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ அந்த ஸ்டாண்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் யூடியூப் ஆரம்பித்த புதுசில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டு தான் வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தேன். அந்த மாதிரி என்கிட்ட கிட்டத்தட்ட 2 ஸ்டாண்ட் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா 400 rupees அது 450 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். பட் அதை வந்துட்டு இதோட கம்பேர் பண்ணலாமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் அதை கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 450 400 அந்த ரேஞ்சில் தான் வரும். இது வந்து 650 வரும். அதை விட 200 250 எக்ஸ்ட்ரா வரும். பட் எக்ஸ்ட்ரா வரும்போது அதை விட இது நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை விட ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா அதை விட மெட்டல் குவாலிட்டி இது ரொம்பவே நல்லாயிருக்கும், நல்லா திக்னஸாக இருக்கும், நல்லா ஹெவியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் அதை பற்றியும் உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க, நான் அதை பற்றி ஒரு வீடியோ பண்ணுறேன். உங்களுக்கு ரெண்டையும் கம்பேர் பண்ணி எது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ பண்ணுறேன். கைஸ் அதே போல் இதோட லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள். பட் அதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் இதை விட கொஞ்சம் வேரியாகி தான் இருக்கும். பட் இது நான் வந்து ஷாப்பில் வாங்கும்போது 650. சப்போஸ் இப்போ வந்து எல்லாம் ப்ரைஸ் ஹைக் இருக்கிறதுனால கொஞ்சம் 700 அந்த ரேஞ்சில் கூட வந்திருக்கலாம். பட் இருந்தாலும் ஆன்லைனில் விற்கிற அளவுக்கு நம்மளுக்கு 850 800 அந்த ரேஞ்சுக்கு வராது. ஒரு 700 650 அந்த ரேஞ்சில் மட்டும்தான் இருக்கும். இது ஸ்டாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே எதுவும் சொல்கிற அளவுக்கு இல்லை. பட் ஆனால் ஒன்று இருக்குது, இந்த இதில் வந்துட்டு நம்ம லைட்டு வச்சதுக்கப்புறம் இது எப்படி ஸ்டேபிளாக நிற்கிதா, இது வந்து வெயிட் தாங்குதா அப்படிங்கிறத மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம லைட்டை தான் நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ அந்த லைட்டு வந்துட்டு இதில் நம்ம வைக்கும் போது இது நல்லா ஃபிக்ஸடாக இருக்குதா, ஸ்டேபிளாக இருக்குதா, இல்லை ஆடுதா அப்படிங்கிறலாம் நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக நான் அடித்து சொல்கிறேன், அந்த லைட்டை இது கண்டிப்பாக தாங்கும். ஏன்னா அது வந்து அவ்வளோ பெரிய வெயிட் இல்லை, அந்த லைட்டுமே வெயிட் கம்மி தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வெயிட்டை கேரி பண்ணும், அந்தளவுக்கு நல்ல ஹெவியான ஸ்டாண்டாக தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைட் ஸ்டாண்டை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த லைட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி ஓகே கைஸ், பாய்.